இப்ப ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்க. ரொம்ப எளிமையான மனிதர்களா இருப்பாங்க. அவங்க இங்க வந்திருப்பாங்க. மற்றவர்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இவங்களுக்கு தான் நடக்க போகுது அப்படிங்கிற உங்களையே ஆச்சரியப்படுத்துற நிகழ்வுனா எது? ரொம்ப இது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயதான அம்மா மாப்பிள்ளைக்கு இந்த பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க், அந்த தனியார் வங்கியில் அவளுக்கு ஒரு வருஷம் காலங்கள் அந்த சம்பளங்கள் போக்குவரத்து எதுவுமே வரலை. அவள் ரொம்ப கண்ணீர் விட்டுண்டு இந்த மாதிரி பூஜைக்கு வந்திருக்கோம் அப்படின்னும் பொழுது நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன ஆரம்பிக்கும்போது, உங்கள் கஷ்டத்தை எங்கிட்ட சொல்கிறத விட ஆத்மார்த்தமாக பெருமாளிடத்தில் சொல்லிகிட்டே புஷ்பத்தை சேருங்கோ, அந்த புஷ்பத்தை நீங்கள் சேர்க்கிற ஒவ்வொரு பூவுலையும் பெருமாள் பிரத்யட்சமாகி அந்த காரியத்தை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தருவார் அப்படின்னு சொல்லும்போது, அவளும் அந்த வயசான அம்மா முடியாமல் புஷ்பத்தை சேர்த்துட்டு அவள் ஆற்றுக்கு போயிட்டு அன்றைக்கி ராத்திரியே அவள் அம்மாவுக்கு மாப்பிள்ளை மெசேஜ் அனுப்புகிறார். அம்மா, நான் இந்த மாதிரி எனக்கு மெயிலில் மேல்கொண்டு ப்ரமோஷனும் விட்ட சம்பளத்தையும் எனக்கு கொடுத்து என்னை ஆஃபீஸில் கௌரவப்படுத்தியிருக்கான்னு சொன்னான். அந்த மாமி எனக்கு உடனே பாராத்திரியில் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு சுவாமி, நான் நீங்கள் சொன்னேன் என்கிட்ட பெருமாள்கிட்ட வேண்டிக்கோங்கன்னேன், நான் நம்மாத்து பெருமாள்கிட்ட வேண்டின்ற வேலை எனக்கு பெருமாள் நடத்தி கொடுத்தார், நீங்கள் நன்னா இருக்கணுன்ற அவருடைய அனுகிரகம் தான் எங்களை இன்னும் மேலும் மேலும் வளர்த்துட்டு எங்களை பண்ண வைக்கிறது. இப்போ இங்கே வரவங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது எந்த எந்த இடத்துல ரொம்ப உங்களை ஆச்சரியப்படுத்துனுச்சு? எந்த தருணம் அதை பெருமாள் அது என்ன அப்படின்னா, பெருமாள் நிறைய இடத்துல நம்மளை சோதித்து பார்ப்பார். எப்படின்னா, பணத்தினாலையும் பொருள்னாலையும் சபல புத்தியினாலையும் நம்மளை மனுஷனுக்கு காம குரோத மோக மதம் இதுதான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். காமம்ன்றது நம்ம நினைக்கிற அந்த காமம் கிடையாது, பொருள் மேலே இருக்கிற காமங்கள். மோகம் அப்படின்றது இதை கொண்டு நம்ம வேறு ஏதாவது அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சா மோகம். மதம், நான் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா மதம். மாத்சரியம், என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது அது மாதிரி. அதெல்லாம் சுவாமி நமக்கு ஸ்புட்டம் போட்டு பார்ப்பார். ஒவ்வொரு நம்ம போட்டுக்கிற ஆபரணமே கட்டியாக தான் இருக்கும், அதை உருக்கி அடித்து தான் எப்படி ஆபரணமாக போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி சுவாமி நிறைய நேரங்களில் நம்மளை ஸ்புட்டம் போட்டு பார்ப்பார். யார் மூலியமாக காசை கொடுத்து பார்ப்பார், யார் மூலியமாக ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்பார். இதை இவன் மயங்குறானா, இதுக்கு இவன் இருக்கானா, இதுக்கு ஆட்படுறானா, யார்கிட்டயா கை நீட்டுறானான்னு பார்ப்பார். அந்த மாதிரி நிறைய நேரங்களில் பார்த்து என்னை தட்டி கொடுத்ததும் உண்டு, கொட்டி அடித்ததும் உண்டு பெருமாள்.